நீங்களும் அன்னைக்கே நாங்கள் மகளாக ஏற்றுக்கிட்டோம். நீங்கள் நல்லா படித்து வாங்க, நல்லா டாக்டராகி பெரியப்பா ஆசையை நிறைவேற்றி அப்படியே நீங்களும் நல்லா வளர்கிற மாதிரி தம்பியும் தங்கச்சியும் கை சேர்ந்து கூட்டு போய் அவங்களையும் நல்லா ஆளாக்கிடுங்க. ஆமாம், இருந்தால் நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க நிறைய பேரை வேலை வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தால் நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொன்னது. நான் அவங்க மூஞ்ச கூட பார்த்ததில்லை. அவங்க எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. திடீர்னு இப்படி இறக்குறதுனால சொந்த பந்தம் போகிறனால இது இழப்புல ஈடு செய்ய முடியாத எங்களை மாரி ஒத்தையில் இருக்க எங்களுக்கு தான் தெரியும். சொந்த பந்தம் இல்லைன்னா உறவுகள்லாம் எப்படிங்கிறது நாங்கள் தனிமையில் இருக்கோம். அதனால் எங்களுக்கு அதோட அருமை தெரியுயா. அதனால் உங்களோட கஷ்டமும் வலியும் எங்களால் உணர முடியும். ஏன்னா இப்போதைக்கு எங்களால் ஆறுதல் சொல்ல முடியும். எங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க இருந்து பிரச்சனை இல்லை. அவங்களுக்குனாச்சும் நல்ல பெரியப்பா எல்லாம் இருக்காங்க. ஆனால் கொடுத்து வைக்கல. சாப்பிட்டீங்களா? தூங்குங்க. தூங்கிட்டு தூக்கம் வராது. இருந்தாலும் சாப்பிட்ட நல்லா தூக்கம் வந்துடும். ஆமாம், இருந்தாலும் கொஞ்சம் தூங்குங்க. நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு போயிடும். பயணம் பண்ணையில் ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கூட யார் இருக்கா? தனியாக தான் போயிட்டு ஒத்தையில் போய் காலேஜ். ஆமாம், ட்ரெயின் தானே. ட்ரெயினு தான்மா. பொம்பளை பிள்ளைல ஒத்தையில் போய் அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் தானே. இல்லை, புனேயில் இறங்க போகிறாங்க, காலேஜுக்கு போக போகிறாங்க. இல்லை, இறங்கினோடனே அப்பா அம்மா கால் பண்ணுங்க. அண்ணன் இருக்காங்களா? சரி சரி, அண்ணன் கூட வராங்களா? அதான் ஒத்தையில் போக முடியாது. சரிங்கய்யா. ஆமாம், அது இந்த மாதிரி அதுவும் அப்போ மன கஷ்டத்தில் போகும்போது தனியாக போகிறது ரொம்ப இது. கூட அண்ணன் போகிறது சந்தோஷம். அண்ணனையும் சாப்பிட சொல்லுங்கள். இறங்கி அண்ணனை நல்லபடியாக ட்ரெயின் ஏற்றி விட்ருங்க. நீங்களும் பத்திரமா காலேஜுக்கு போங்க. போய் நல்லபடியாக காலையில் போய் நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எக்ஸாம் மதியானம் இருக்குது, நல்லா எழுதுங்க. நாளைக்கு லைவ் போடும்போதில் நீங்கள் எக்ஸாமு நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லணும். சரியா? தம்பி தூங்கிட்டான். சரி, நெட்டு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நெட்டை பார்த்துக்கிடுவோமா? அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கையிலே இதாகிடும். ஆமாம், முடிய போகுது. இப்போ பேசிக்கிட்டு இருக்கையில கட்டாச்சுன்னா அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க. ஓகேப்பா. சரியா. நான் சொன்ன மாதிரி தான், அப்பா சொன்ன மாதிரி தான். நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜுக்கு போய் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இதுவும் கடந்து போகணும். ஆமாம், சரியா? கடந்து போன பாட்டிங்கிற உறவு ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு பாட்டி வயசான காலத்தில் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதான் என்ன சொல்கிறேன், கடவுள் நல்லவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கே எங்கள் பாட்டி இவ்வளோ வயசில் இல்லைன்னு கவலைப்படுறேன். ஆமாய்யா, திரும்ப சொல்கிறது வருத்தப்படாதீங்க. கடவுள் நல்லவங்கள பக்கத்தில் வச்சுக்கிற ஆசைப்படுவார். அதனால் அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. இருந்தாலும் பெரியப்பா எந்நேரமும் அவர் சிந்தனை நினைவுகள் உங்களை சுற்றியே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அன்றாட வாழ்க்கையை பாருங்கள், நல்லா படிங்க. இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியல எனக்கு. வெயிட் லாஸ்ட்டில் நாட் வாழ்க்கையை பற்றி வாழ்க்கைங்கிறது நிச்சயம் இல்லை. நமக்கு யார் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான். அது கடவுள் நம்மளெல்லாம் அளவச்சு பார்க்கணுன்னு அவருக்கு ஒரு ஆசை போல.